வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசிகளின் ராஜாவான சிம்ம ராசிக்காரர்களை பத்தி தாங்க. இவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே கெத்தா இருக்குங்க. ஆனா அந்த கெத்து இவங்க பாக்கெட்டை எப்படி பதம் பாக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்ம ராசிக்காரங்க பணத்தை எப்படி கையாளுவாங்க அப்படின்னு இன்னைக்கு சுவாரஸ்யமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. சிம்ம ராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் காசு சம்பாதிக்கிறதுல இவங்க செம்ம சார்ப்புங்க. ரொம்ப திறமையா உழைச்சு பணத்தை சேர்த்துருவாங்க. ஆனா சேர்த்த பணத்தை பாதுகாக்கிறதுல தான் இவங்களுக்கு ஒரு சின்ன சறுக்கல் இருக்குங்க. இவங்க கிட்ட யாராவது வந்து அழுது கண்ணீர் வடிச்சு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா போதுங்க, இவங்க மனசு அப்படியே உருகிருங்க. எதிரி வந்து கேட்டா கூட யோசிக்காம இந்தா வச்சுக்க அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு புத்திக்கு முன்னாடி பாசம் தாங்க வந்து நிற்கும். இதனாலேயே நிறைய பேர் இவங்களை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. சிம்மராசி பெண்களுக்கு ஷாப்பிங் அப்படின்னா ரொம்பவே உயிருங்க. கடைவீதிக்கு போனா எதையாவது ஒன்ன வாங்காம வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, மத்தவங்க அந்த பொருளை பார்த்து ஆஹா இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு ஆச்சரியப்படணும். கார் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி, அது மத்தவங்களை கவரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவா பிராண்டட் விஷயங்கள் மேல இவங்களுக்கு தனி மோகம் இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு வேடிக்கையான குணம் இருக்கு. இவங்க செய்யற செலவெல்லாம் நியாயமான செலவு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே செலவை மத்தவங்க செஞ்சா ஏன் இப்படி பணத்தை வீணாக்குறீங்க, சிக்கனமா இருக்கணும், சேமிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் மழை பொழிவாங்க. இதுதாங்க சிம்மத்தோட ஸ்பெஷலே. சுருக்கமா சொல்லணும்னா, சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பண விஷயத்தை சரியா கையாள ஒரு நல்ல துணையோ அல்லது வழிகாட்டியோ கண்டிப்பா இருக்கணுங்க. யாரும் இல்ல அப்படின்னா வர்ற காசை வாரி இறைச்சிட்டு பேங்க் பேலன்ஸை முட்டையாக்குறதுல இவங்க கில்லாடிங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களே, நீங்க சம்பாதிக்கிறதுல ராஜா தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செலவு பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிங்க. உங்கள் மனசு தாராளமாக இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட சிம்ம ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் இந்த தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.